தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி வருவதையொட்டி கோவை விமான நிலையத்தை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் துணை ராணுவப் படையினர் மோப்பநாய்கள் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள். கனிமொழி வணக்கம். அதாவது இன்று தமிழகத்தினுடைய கொங்கு மண்டலமாக அழைக்கப்படும் கோவை மாநகருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5:30 மணி அளவில் சிமோகாவிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார். இந்த நிலையில் கோவை விமான நிலையத்தை பொறுத்தவரை தற்போது தமிழக காவல்துறை மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் தற்போது இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஏதேனும் வாகனங்களில் ஏதேனும் பொருட்கள் இருக்கின்றதா என சோதனை செய்யும் வகையில் மோப்ப நாய் உதவிகளுடன் துணை ராணுவ படையினர் சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தம் என்பதும் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த கோவை பன்னாட்டு விமான நிலையம் என்பது முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இன்னும் 2 மணி நேரத்தில் கோவை விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரும் நிலையில் தற்போது போலீசாரும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலையத்திற்குள் எந்த ஒரு வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரமே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய வாகனங்களாக அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வாகனங்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அங்கிருக்கும் பூச்செடிகள் மற்றும் இதர பொருட்களில் மோப்பநாய் உதவியுடன் துணை ராணுவ படையினர் சோதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.